ஆஃப் தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோ ஷாவ்ஷாங்க தான் காட்டுறாங்க. அவன் பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கான். இப்ப அவன் கிட்ட அவனுக்கு பார்த்த பொண்ணோட அப்பா தான் பேசுறாரு. என் பொண்ணு இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்தா ஹீரோ 1 மணி நேரம் வெயிட் பண்ணியும் அந்த இடத்துக்கு இவனுக்கு பார்த்து வச்ச பொண்ண காணோம். இப்ப 1 ஹவர் கழிச்சு அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட பேரு பாய். இப்ப அவன் என்ன சொல்றானா, எங்க அப்பா எனக்காக பார்த்து வச்ச மாப்பிள்ள நீங்க தானா? உங்களுக்கு 30 வயசுன்னு சொன்னாரு. ஆனா நேர்ல பார்க்கறதுக்கு அவ்வளவு வயசானவர் மாரி தெரியல. உங்கள விட நான் ரொம்ப சின்ன பொண்ணுன்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். எல்லா டீட்டெயிலும் உங்க அப்பா சொன்னாருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா 1 ஹவர் நான் லேட்டா வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும் எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இல்லன்னு. எல்லாம் எங்க அப்பாக்காக தான் சொல்ல. எனக்கும் இதுலலாம் விருப்பம் கிடையாது. உன்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை என்னோடது. நம்ம 2 பேரும் லைஃப் லாங் சேர்ந்து தான் வாழணும். வேற வழி இல்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சரின்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா லைஃப் லாங் ஒண்ணா இருக்கிறதுனா, புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லன்னு சொல்ல, சரிப்பா முடிஞ்ச வரைக்கும் நானும் ட்ரை பண்றேன். நான் உங்கள மாரிலாம் கிடையாது. நான் ரொம்ப மாடர்னான பொண்ணு. இந்த காலத்துக்கு ஏத்த மாரி தான் நான் பேசுவேன். நீ என்னோட பெர்சனல் விஷயத்துலலாம் தலையிடக்கூடாது. அப்புறம் எனக்கு வேற யாராவது புடிச்சிருந்தா நான் லவ் பண்ணேன்னா, அந்த விஷயத்துலயும் நீ தலையிடக்கூடாதுன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் அவங்கள பத்தின இன்ட்ரோலாம் குடுத்ததுக்கு அப்புறம், சரி ஹேப்பி கோஆப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு இவங்க அப்பாவோட ஆளு தான் வராரு. இப்ப அவரு மேடம் உங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஷவுசன் சாரோட வீட்ல வச்சுட்டேன். உங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி 3 மாசம் நீங்க அவர் கூட தான் இருக்கணுமா. அவர பத்தி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவருக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்க ட்ரை பண்ணுவீங்களா? இதெல்லாம் உங்க அப்பா தான் சொல்ல சொன்னாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் செம காண்டாயிட்டு, இப்ப அவ ஹீரோவ திரும்பி பாக்குறா. இப்பதான் ஹீரோயின் யாருன்றதே முகத்த காட்டுறாங்க. இப்ப அவ இப்படி பாத்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோவோட முகத்தையும் காட்டுறாங்க. இப்ப அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் இப்படி சொன்ன உடனே, இவ டக்குனு ஹீரோ கிட்ட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட பெர்சனல் விஷயத்துல தலையிடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. எனக்கான ஃப்ரீடம் எனக்கு வேணும்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கிளப்ல அவ ஃப்ரெண்டு கூட சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இப்ப அவ என்ன சொல்றான்னா, என் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட். என்ன வீட்ல வச்சுக்கிறதுக்கு பதிலா அந்த ஆளு வீட்டுக்கு துரத்தி விடுறாரு. 3 மாசம் அவர் கூட ஒண்ணா இருக்கணுமா. அந்த ஆளு எப்படி இருப்பான்? எப்படிப்பட்ட கேரக்டர்ன்னு எனக்கு தெரியாது. அவன் ஃபோன் நம்பர் கூட எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிறப்ப எப்படி அந்த ஆள் கூட 3 மாசம் இருக்க போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்க அப்பா உன்ன விட ரொம்ப அட்வான்ஸா இருக்காரு. இந்த காலத்து யூத்துக்கு ஏத்த மாரி தான் யோசிக்கிறாரு. ஆனா என்ன பண்றது? பாவம் உனக்கு 23 வயசு தான் ஆகுது. ஆனா உனக்கு பார்த்த மாப்பிள்ளைய பாரு 30 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் பார்க்கறதுக்கே எங்க அப்பா மாரி தான் இருக்கான். அவன பத்தி விட்டுத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவங்க அப்பா தான் கால் பண்றாரு. இப்ப அவங்க அப்பா கால் பண்ணி மாப்பிள்ளை எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்க, மாப்பிள்ளையா? அவரு கீழ இருப்பாருன்னு நினைக்கிறேன்னு இவ சொல்லிட்டு, இவ யோசிச்சு பார்க்கிறா. ரொம்ப நேரம் ஆயும் வீட்டுக்கு வரலையே. அப்பா அவர் கண்டிப்பா ஓவர் டைம் பார்த்துட்டு இருக்கணும். அவர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்கள பார்க்கிறேன்னு சொல்ல, மாப்பிள்ளைய முன்னாடி தான் இருக்காரு. கிளம்பி வீட்டுக்கு வான்னு அவங்க அப்பா சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. இப்ப வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, காலையில வீட்ட விட்டு போகும்போது நான் தான் ஓவர் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு போனேன். அத மனசுல வச்சுட்டு தான் அவன் இப்படி சொல்லியிருப்பான்னு சொல்லி, அவன் ஹீரோயின காப்பாத்த ட்ரை பண்ண, அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, உனக்கு கல்யாணம் ஆக போது ஒழுங்கா நடந்துக்க. அந்த பையன் நல்ல பையன். இந்த மாரி பையன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும். ஒழுங்கா அவனுக்கு நல்ல பொண்டாட்டியா இருக்க பாருன்னு" சொல்ல, "கவலைப்படாதீங்கம்மா. அவருக்கு நல்ல பொண்டாட்டியாவும், எங்களுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு நல்ல அம்மாவாவும் இருப்பேன்னு" சொல்லிட்டு, இவ ஈன்னு பல்ல காமிச்சுட்டு இருக்க. என்ன இது இப்படி புழுவுது அப்படின்ற மாரி ஹீரோ பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அவங்க அப்பாவ பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்கு வந்த உடனே நடந்த கதை எல்லாத்தையும் அவன் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்க. "உண்மையாவே உனக்கு பார்த்து வச்ச பையன் உன்ன காப்பாத்தன்னு நினைக்கிறானா? அப்படி ஒரு பையன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும்னு" இவளுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ "உன்னோட ஃபோன குடுத்தா நல்லா இருக்கும். என்னோட ஃபோன் நம்பர சேவ் பண்ணி வச்சுக்க. எந்த பிரச்சனைனாலும் கூப்பிடுன்னு" சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கு ரெடி ஆயிட்டு இருக்க. அவளுக்கு அவங்க அப்பா தான் ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு. "ஒழுங்கா மாப்பிள்ளை கூட பார்ட்டிக்கு போற வழிய பாரு. அவரோட மான மரியாதை போற மாரி எந்த விஷயத்தையும் பண்ணாதன்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இப்படி ரெடி ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ இவ்ள பார்த்த உடனே அவ ஹீல்ஸ் போட்டிருக்கத பாக்குறான். அவளுக்கு அந்த ஹீல்ஸ் வேர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல. இப்ப அத பார்த்த உடனே ஹீரோ எதுவும் பேசாம, "வா போலாம்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு பார்ட்டிக்கு தான் வரான். இப்ப அவங்க 2 பேரும் பார்ட்டிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் என்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பயங்கரமா கால் வலிக்குது. ச்சே! இந்த ஹீல்ஸ் எல்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சதுன்னு தெரியல. இப்படி வலிக்குது அப்படின்னு ஹீரோயின் முழிச்சுட்டு இருக்கா.
ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க வேலை பார்க்குற வெயிட்டர் கிட்ட ஏதோ சொல்றான். இவன் இப்படி சொன்னவுடனே அந்த வெயிட்டர் பாத்தீங்கன்னா ஹீல்ஸுக்கு பதிலா நார்மலான ஸ்லிப்பர் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பர் எடுத்துட்டு இத சேஞ்ச் பண்ணிக்கன்னு சொல்லி அவளோட ஷூவ கழட்டிட்டு இருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? பார்ட்டில ஹீல்ஸ் போடணும். அதுதான் நம்ம ஃபேமிலி ரூல்ஸ், அதெல்லாம் மறந்து போயிட்டியான்னு சொல்ல, எத பத்தி எனக்கு கவல கிடையாது. என்னோட ஃபியான்சிக்கு ஹீல்ஸ் கம்ஃபர்டபுளா இல்லன்னா, அவ நார்மலான ஸ்லிப்பரே போடலாம். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த ஸ்லிப்பர சேஞ்ச் பண்ண சொல்ல, இவ்ளோ அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிர்றா. ஹீரோ இப்படி பண்றத பார்த்தவுடனே, இவ்ள பார்த்தீங்கன்னா, என்னால அத நம்பவே முடியல. உண்மையாவே இவன் எனக்கு ஹெல்ப் பண்றானா அப்படின்ற மாரி இவ முழிச்சுட்டு இருக்க. ஹீரோ அவளோட செருப்ப எடுத்து அந்த வெயிட்டர் கிட்ட குடுத்து விட்டுர்றான். இப்ப அவங்க 2 பேரும் அந்த பார்ட்டிய முடிச்சதுக்கு அப்புறம், அந்த இடத்த விட்டு போலான்னு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, மறக்காம அவளோட செருப்ப கையில எடுத்துட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு ஆள் வந்து கான்ட்ராக்ட் விஷயமா பேசிட்டு இருக்க. ஹீரோ அத கையில வச்சுக்கிட்டே அவன் கூட பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கத ஹீரோயின் தூரமா இருந்து பார்த்துட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாம் பார்ட்டிய முடிச்சதுக்கு அப்புறம், ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு கார்ல தான் வந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கைய ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக, ஒண்ணா ஊர் சுத்துறது, ஒண்ணா சாப்பிடுறதுன்னு இப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் அந்த ரூம்ல படுத்து அங்கிட்டு இங்கிட்டு புரண்டு கீழ விழுந்துட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல, நான் போய் ஆன்டிய சாப்பாடு செய்ய சொல்றேனே ஹீரோ சொல்ல, ஆன்டி இன்னைக்கு லீவ். நம்மள ஏதாவது சமைச்சாகணும்னு இவ சமைக்கிறதுக்காக போக, பார்த்தா அவளுக்கு கேஸ் கூட பத்த வைக்க தெரியல. இந்த கேஸ எப்படி பத்த வைக்கிறதுன்னு உனக்கு தெரியுமான்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன் போ அப்படின்னு சொல்லி ஹீரோ இவளுக்காக சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்து குடுக்க, இவ்ளோ நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா இருக்குன்னு சொல்ல, சரி வெயிட் பண்ணு நான் போய் உனக்காக வேற ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு ஹீரோ எந்திரிச்சு போகும்போது, இவ்ள பாத்தீங்கன்னா, என்ன இவரு நான் எது சொன்னாலும் எனக்காக பண்றாரு. என் மேல அவ்ளோ காதலா அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்த்து, எனக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கு. நீ என் கூட பார்ட்டிக்கு வர முடியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிடுறா. இப்ப நைட் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாக்குறதுக்காக தான் வரான். இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்க. இவளும் அவங்க கூட பேசிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இப்படி விளையாடிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட இன்னொரு ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசிட்டு இருக்க, அந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உங்க ஃப்ரெண்டுக்கு 30 வயசு ஆகுது. லவ்லலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருப்பான்ல அப்படின்னு சொல்ல, அட நீ வேறம்மா. அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்துனதே இல்ல. ஈவன் கிஸ் கூட பண்ணதில்லன்னு சொல்ல, உண்மையாவா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியலன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. உண்மைய தான் சொல்லணும். அவனுங்கள சொல்லிட்டு இருக்க. சரிப்பா, நான் இப்போதைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோயின் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் கார்ல ஒண்ணா வந்துட்டு இருக்க, அவன் ஃப்ரெண்ட் சொன்னது தான் ஞாபகம் வருது. இதுவரைக்கும் அவன் கிஸ் கூட பண்ணதில்லன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, நீ கிஸ் கூட பண்ணதில்லையா? உண்மையாவே நீ ரொம்ப போரிங்கான ஆளு. ஏன் உனக்கு அந்த விஷயத்துல எல்லாம் விருப்பம் இல்லையா? உன் உதடு என்கிட்ட என்ன சொல்லுதுன்னா, கிஸ் பண்ணணும்னு சொல்லுது. சீக்கிரம் கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி, இவ்ள பார்த்தீங்கன்னா, சீட் பெல்ட்ட கழட்டிட்டு ஹீரோ மடியில உட்காந்து கிஸ் பண்ணிட்டு, கிஸ்ஸிங் நல்லா இருக்கா? உண்மைய சொல்லுன்னு சொல்ல, நல்லா இருக்குன்னு ஹீரோ சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்ன உடனே, அவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ண, ஹீரோவும் அவள புடிச்சு கிஸ் பண்றான். பார்த்தா 2 பேரும் பயங்கரமா காருக்குள்ளயே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு லைட்டா போதை தெளியுது. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "என்ன காரியம் பண்ணிட்ட? போய் போய் உன் ஃபியான்ஸ கிஸ் பண்ணிட்ட. விட்டா எல்லாத்தையும் நடத்தியிருப்ப போலன்னு" இவ்ள அவளே திட்டிட்டு இருக்க. பின்னாடி ஹீரோ தான் நிக்கிறான். அவன பார்த்த உடனே, "ஒண்ணும் இல்ல, சும்மா தான். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்படின்னா கிஸ் பண்றது நார்மலான விஷயம் தானே?" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் காலையில எந்திரிச்சு வந்து பார்க்க, ஹீரோ தண்ணி குடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி தண்ணி குடிச்சிட்டு இருக்கறத பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, பயபுள்ள டீ ஷர்ட்ல பார்க்க அழகா தான் இருக்கான்னு, இப்ப அவன் ஹீரோ கிட்ட வந்து ஹீரோவ புடிச்சு கிட்ட இழுத்துட்டு, "இந்த ட்ரெஸ்ல பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்க. பகலா இருந்தாலும், நைட்டா இருந்தாலும் நமக்கு அத பத்தி கவல வேணாம். நம்ம 2 பேரும் ஏன் ஒரு சின்ன ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு" சொல்ல, "என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு தான் பேசுறியான்னு?" ஹீரோவளோட கைய புடிச்சிட்டு இருக்கா. "கைய விட்றா நான் உன்ன டச் பண்ணி பார்க்கணும்னு." இவ ஹீரோவ டச் பண்ணலான்னு வர, ஹீரோ விடமாட்டேங்கிறான். "நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சு தான் பண்றியான்னு?" சொல்ல, "ஆமா தெரிஞ்சு தான் பண்றேன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுல்ல. நீ இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு நல்லா இருக்கன்னு உன் கூட இருந்து பார்த்தா தானே தெரியும்." சீக்கிரம் வான்னு சொல்லி இவ ஹீரோவ கூப்பிட்டுட்டு இருக்க. "ஒருவேளை உனக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா வர்றேன். உனக்கு கோஆப்பரேஷன் பண்ண வேண்டியது என் பொறுப்புன்னு" சொல்ல, "என்னது கோஆப்பரேஷனா? இதெல்லாம் ஃபீலிங்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். இத போய் பிசினஸ் மாரி பேசிட்டு இருக்க. சரியான போரிங்கான ஆளு நீ" அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவ திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வர, இந்த சைடு ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன கிளப்ல உட்கார்ந்து அவ ஃப்ரெண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கா. எனக்கு நல்லா புரியுது. அவன் என்ன கரெக்ட் பண்றதுக்காக தான் இப்படிலாம் பண்றான். இல்லன்னா பார்ட்டில எல்லார் முன்னாடியும் எனக்கு செருப்புலாம் மாத்தி விடுவானா? கண்டிப்பா இந்த கிழவனோட வலையில நான் விழமாட்டேன்னு இவ பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு மொட்டை தலையன் தான் வரான். இப்ப அவன் வந்து பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கான்னு ஹீரோயின் ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. தள்ளி போடா மொட்டை தலைன்னு இவ சொல்ல, அவன பாத்தீங்கன்னா கையில வச்சிருந்த ஒயின ஹீரோயின் மேல ஊத்திட்டு, ஒழுங்கா வாடின்னு அவள புடிச்சு கூப்பிட்டுட்டு இருக்க. இவளோட ஃப்ரெண்ட் கிளாஸ் எடுத்து அவ மண்டையில அடிச்சிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, வாடி போய் எல்லாம் மாட்டுனா அவ்வளவுதானே. 2 பேரும் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறாங்க. இப்போ ஃப்ரெண்ட் வெளிய வந்ததுக்கு அப்புறம், "சீக்கிரமா உன்னோட ஃபியான்சி கால் பண்ணு. அவரால மட்டும் தான் நம்மள காப்பாத்த முடியும். அவரோட நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல. சீக்கிரம் கால் பண்றேன்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு ஹீரோக்கு கால் பண்ணி, "ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. என்னோட ஹேண்ட்பேக் வேற கிளிப்ல இருக்குன்னு" இவ நடந்துக்கிறத எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. "மேடம், சார் டின்னர் பார்ட்டில இருக்காரு. அவரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காருன்னு" ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் பேசுறான். அத பார்த்தவுடனே இவ ரொம்ப சோகமாயிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, இதே இடத்துல வெயிட் பண்ணு. உன்னோட ஃபியான்சி வந்து உன்ன கூட்டு போவான். நான் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். எனக்கு முக்கியமான வேலை இருக்குடின்னு" சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போக, பார்த்தா அந்த இடத்துல மழை பெஞ்சுட்டு இருக்கு. அத பார்த்தவுடனே ஹீரோயின் போய் தனியா நிக்கிறா. ச்சே! மழையில வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே! எப்படி இங்க இருந்து போக போறேன்னு தெரியலையேன்னு இவ ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கொடையோட ஒரு ஆள் வர்றான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின தூக்கி விட்டுட்டு அவனோட கோட்ட கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விட, இவளும் அந்த கோட்ட போட்டுக்கிறா. இப்ப ஹீரோவ காருக்குள்ள கூட்டிட்டு வந்து அவளுக்கு தலையெல்லாம் தோட்டி விட்டுட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா ட்ரெஸ் ரொம்ப நனைஞ்சு போச்சு அப்படின்னு இவ ஹீரோ கண்ணு முன்னாடி அவளோட ட்ரெஸ்ஸ கழட்டிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி மொத்தமா கழட்டி போட்டுட்டு ஹீரோவோட கோட்டை மட்டும் போட்டுட்டு என்ன சொல்றனா, ட்ரெஸ் ரொம்ப நனைஞ்சு போச்சு. அத போட்டுட்டு உட்கார ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி மாத்திட்டல, வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவள வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இப்ப இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவள பாத்தீங்கன்னா, உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன கேள்வின்னு ஹீரோ கேட்கிறான். நான் ட்ரெஸ் மாத்தும்போது என்ன பார்த்த தானே அப்படின்னு சொல்லி கேட்க, இவ இப்படி கேட்டவன, ஆமா அதனால என்ன அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்ள பார்த்தீங்கன்னா, என்ன அப்படி பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு எதுவும் தோணலனா தான், நான் உன் மேல சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லி, இவ ஹீரோவ கிஸ் பண்ணிட்டு, ஹீரோ கூட ஒண்ணா இருக்கலான்னு பாக்க, இப்ப இவ்ள பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பார்த்து கொஞ்சம் பத்திரமா நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்னவுடனே அவள பார்த்தீங்கன்னா, சும்மா பொய் சொல்லிட்டு இருக்காத. உனக்கு 30 வயசு ஆகுது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ற. இதுக்கு முன்னாடி எத்தன பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருந்தியோ யாருக்கு தெரியும்னு சொல்ல, நான் உண்மைய தான் சொல்றேன். என் வாழ்க்கையில இருக்க ஒரே பொண்ணு நீதான்னு சொல்லி, ஹீரோவ கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பாக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். பார்த்தா ஹீரோவியோட ஹேண்ட்பேக்க கையில எடுத்துட்டு வர, "இத நான் நேத்து கிளப்ல விட்டுட்டேன். எப்படி எடுத்துட்டு வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஃப்ரெண்டோட ஹெல்ப் மூலமா எடுத்துட்டு வந்தேன்னு" ஹீரோ சொல்ல, "இதுல பணம்லாம் எதுவும் இல்ல. ஆனா என்னோட ஃபோன் உள்ள இருக்கு. அதுல நெறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குன்னு" இவ அவளோட ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட தலையில கைய வைக்கிறான். இவன் இப்படி வைக்கிறத பார்த்தவொனே, ஹீரோயின் ரொம்ப பாசமா ஹீரோவ பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் அவள காதலோட பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அவங்களோட வாழ்க்கை ஜாலியா போயிட்டு இருக்கு. ஹீரோ இவள கேரிங்கா பாத்துக்கிறது, அவளுக்கு தேவையானத பண்ணி குடுக்குறதுன்னு 2 பேரும் ஒண்ணா வாழ ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப குழம்பி போய் முழிச்சுட்டு இருக்கா. நான் உண்மையாவே ஷாவ்ஷாங்க காதலிக்கிறேனா? எனக்கு ஒண்ணும் புரியல. எப்ப பார்த்தாலும் அவனோட நெனப்பாவே இருக்கு அப்படின்னு இவ அவளோட ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்க. அவள பாத்தீங்கன்னா, நீ காதலிக்கிறேன்னா தாராளமா அவரையே கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, இந்த கல்யாணம் கட்டாய கல்யாணமா இருந்தாலும் முடிவு என்னமோ என் விருப்பப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. சரிடி புடிச்சிருந்தா கட்டிக்க, இல்லன்னா விட்டுருன்னு அவ ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. ஆனா என்னன்னு தெரியல. எனக்கு அவர ரொம்ப புடிச்சிருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, என் ஃபியான்சிய கல்யாணம் பண்றதுல எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லி, இவன் ஹீரோவ நெனச்சு வெட்கப்பட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. இப்ப இவ ஹீரோவ நெனச்சு ஜாலியா வெட்கப்பட்டுட்டு இருக்க. அந்த இதுக்கு அவங்க அப்பா தான் வராரு. அவர பாத்த உடனே இவ அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப இவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "என்னம்மா லைஃப்லாம் நல்லா போதா?" அப்படின்னு சொல்ல, "நல்லாதாப்பா போகுது" அப்படின்னு இவளு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் கால் பண்றான். அந்த ஃபோன் கால் வந்த உடனே, இவ சந்தோஷமா எந்திரிச்சு வெளிய வந்து பேசிட்டு இருக்க. அத பார்த்த உடனே இவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா, "அப்பா இங்கே வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன்னு" இவ வெளிய வந்துடுறா. இவ வெளிய வந்து, "என்ன நீ அந்த ஷாஷாங் கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கன்னு" சொல்ல, "நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு புடிக்காதே! ஏன் இப்படி கேட்கிறன்னு" ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. "இல்ல அந்த ஆளு ரொம்ப போரிங்கான ஆளுன்னு கேள்விப்பட்டேன்னு" சொல்ல, "நீ அவர கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு விட்டுக் குடுத்ததுனால தான் எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க போறாரு. எல்லா கிரெடிட்டும் உனக்காக தான்" சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா, அந்த ஆளு எப்ப பார்த்தாலும் பிசினஸ பத்தி தான் பேசுவாராம். ஃபீலிங்ஸே இல்லாத ஆளுன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்போ உன்கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருக்காருன்னு சொன்ன, உன்ன பாத்து தான் யாருக்கும் ஃபீலிங்ஸ் வராது. என்ன பாத்தா எல்லாருக்கும் ஃபீலிங்ஸ் வரும்ன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, உங்க அம்மா மாரி பேசிட்டு இருக்காத. உங்க அம்மா மாரி காசுக்காக வயசான ஆள கட்டிக்க ஒத்துக்கிட்டல அப்படின்னு சொல்ல, இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் கோபத்துல அவள உதைச்சிடறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, எதுக்காக என்ன உதையிற? அப்பா கிட்ட சொல்லிருவேன்னு சொல்ல, இன்னொரு தடவை என் அம்மாவ பத்தி பேசினேன்னா உன்ன இங்கேயே கொன்னு போட்டுருவேன்னு ஹீரோயின் அவளோட செருப்பு கழட்டிறா. இப்ப அவள பாத்தீங்கன்னா,
இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசினாலும் என் செருப்போட அச்சு உன் மூஞ்சில இருக்குன்னு சொல்ல அவன் இந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்கா. இப்ப அவகிட்ட வந்து நான் ஷாவ்ஷாங்க காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் நிம்மதியா வாழ்ந்தா அதுவே போதும்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போறேன்டின்னு ஹீரோயின் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. இவள பாத்தீங்கன்னா உங்களோட பேபி கேர்ள் வீட்டுக்கு வந்துட்டேன்னு இவ கத்திக்கிட்டு உள்ள வர, பார்த்தா உங்க வீட்டுக்குள்ள உங்க அப்பா தான் உட்கார்ந்திருக்காரு. அவர பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, சாரிப்பா நீங்க இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி, இவ அமைதியா போய் உட்கார்ந்துட்டு 2 பேருக்கும் டீ எடுத்துட்டு வந்து குடுக்க, இவங்களும் வாங்கிக்கிறாங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, சரி நீங்க பேசிட்டு இருங்க. நான் இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அந்த இடத்த விட்டு போக, அவர் போன கையோட இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிர்றான். இவ இப்படி கிஸ் பண்ணத பார்த்த உடனே, என்னோட 30 வருஷ வாழ்க்கையில நான் இப்படி பண்ணதே இல்ல. அப்பாவ வெளிய வச்சுட்டு பொண்ண புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு, ஹீரோ பாத்தீங்கன்னா, பிரச்சனை கிளப்பாம அமைதியா இருன்னு சொல்ல, டீ எப்படி இருந்துச்சு? என் லிப்ஸ விட ரொம்ப நல்லா இருந்துச்சான்னு இவ கேட்க, இதுக்கான பதில நான் நாளைக்கு நைட்டு சொல்றேன்னு 2 பேரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அவங்க அப்பா தான் வராரு. இவரு வந்து இன்விடேஷன் கார்ட செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, இவங்களும் ஓகேன்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, வீடியோ சாட்ல தான் பேசிட்டு இருக்கான். அவங்க கல்யாணத்துக்கான இன்விடேஷன் கார்ட் செலக்ட் பண்றதுக்கு. இப்ப இவன பாத்தீங்கன்னா, நீயே கார்ட செலக்ட் பண்ணுன்னு சொல்ல, ஹீரோயின் அந்த கார்டு எல்லாத்தையும் பாத்துட்டு, இத நீயே பாத்துக்க என்கிட்ட குடுக்காதன்னு சொல்ல, ஏன் அப்படி சொல்ற? ரொம்ப நர்வஸா இருக்கியான்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. இந்த கல்யாணத்த பத்தி பேசும்போது உங்க சித்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஷாவ்சங் ரொம்ப நல்ல பையன். அவன் ரொம்ப ஜென்டிலான பையன். அவன கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட வாழ்றது கண்டிப்பா உனக்கு செட் ஆகுது. ஏன்னா உன்னோட கேரக்டர் அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. அப்படியே அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும், அவன விட்டு நீ வந்துருவேன்னு சொல்ல, போதும் வாய மூடுங்க. கல்யாண வாழ்க்கைய பத்தி எனக்கு லெக்சர் எடுக்கிறதுக்கு பதிலா, உங்க பொண்ணுக்கு போய் லெக்சர் எடுங்க. அடுத்தவன் குடும்பத்த கெடுத்து எப்படி 2வது பொண்டாட்டியா போலான்னு உங்க பொண்ணுக்கு சொல்லிக் குடுங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோயின் இந்த இடத்த விட்டு வந்திருப்பா. இப்போ அது எல்லாத்தையும் தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட்ஸ பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கா. இப்ப ஹீரோயின் அவ கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, கல்யாணம் பண்றதுன்னா பண்ணிக்க. ஆனா எது பண்ணாலும் யோசிச்சு பண்ணு. ஒன் டைம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, உன்னால எதையுமே மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏங்க பாரு, எனக்கு கூட உன்ன ரொம்ப பிடிக்கும். அந்த வயசானவன எதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்? இந்த கல்யாணத்த நிப்பாட்டிட்டேன்னா நான் பாத்துக்குவேன்னு" சொல்லிட்டு இருக்கா. லூசு மாரி பேசிட்டு இருக்காத. அவன் என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறான். ரொம்ப ஜென்டிலா நடந்துக்கிறான்னு சொல்ல, அதுக்கு காரணம் இருக்கு. அதுக்கு காரணம் நீ அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவன் உன்னோட ஃபியான்சின்றதுனால தான் உன்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறான். இத போய் நீ லவ்வுன்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு, இதுங்க 2ம் மண்டைய குழப்ப ஆரம்பிச்சிருதுங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, உன்ன மாரி ஒரு அழகான பொண்ணு போயி, என் கூட ஒண்ணா இருக்கியான்னு கேட்டா, எந்த பையன் தான் ஒண்ணா இருக்க மாட்டான்? அந்த மாரி தான் உன்னோட ஃபியான்சி. அத போய் நீ லவ்ன்லாம் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதன்னு சொல்ல, வாய மூடிட்டு உன் வேலைய பாத்துட்டு போடான்னு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு வர, ஏன்டா இப்படி பண்ற? போய் அவள சமாதானப்படுத்தினா அவளோட ஃப்ரெண்ட அனுப்பி வைக்கிறா. இப்ப வந்து சும்மா கோவப்பட்டுட்டு இருக்காதன்னு சொல்ல, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்றேன். நீ சொல்றது கரெக்ட் தான். அவரு என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறாருன்னா, அதுக்கு காரணம் நான் அவரோட வருங்கால பொண்டாட்டி. மத்தபடி அவருக்கு என் மேல லவ் இருக்கான்னு தெரியல. இந்த மாரி பணக்கார பசங்களுக்கு பொண்டாட்டிய விட மத்தவங்க மேல தான் லவ் அதிகமா இருக்குன்னு ஹீரோயின் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுர்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அப்படின்னா எங்க 2 பேருக்கும் நடுவுல உள்ளது காதல் கிடையாது. நான் தான் அத காதல்ல தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு, இவ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவன பார்த்தோனே அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏய் அங்க பாரு உன்னோட லவர்" அப்படின்னு சொல்ல, பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். இவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு, அத பார்த்தோனே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்க, ஹீரோ அவளோட ஹேண்ட்பேக்க வாங்கிக்கிறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நான் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட பேசலான்னு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். மத்தபடி நம்மளோட என்கேஜ்மெண்ட்ட கேன்சல் பண்றதுக்காக இல்லன்னு" சொல்ல, சரி அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இவன் இப்படி சொன்ன உடனே, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என் மனசுல வேற ஏதாவது பையன் இருந்தா என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்ல, எனக்கு அத பத்தி கவல இல்லன்னு இவன் சொல்றான். ஒருவேள நான் அந்த பையன காதலிச்சா, ஒருவேள அவன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணா, அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்க, ஹீரோ இல்லன்னு சொல்லிர்றான். இவன் இப்படி சொன்னத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, அப்படின்னா ஷாவ்ஷங் மனசுல நம்ம இல்ல. ஏதோ ஃபார்மாலிட்டிக்காக தான் நம்ம கூட இருக்காருன்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுர்றா. இவ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சுகமா அவளோட ரூமுக்குள்ள வந்துட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உன்னோட விருப்பப்படி தான் எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ எது ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா அத நான் செஞ்சு குடுப்பேன். உன் மனசு கஷ்டப்படுற மாரி நடந்துக்க மாட்டேன். ஆனா இப்போ ஒரு பதில் சொன்னேனே, அது சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு" ஹீரோ இவள பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்க்காக கேக்லாம் வாங்கிட்டு வந்து, "எங்க பாய்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "மேடம் வீட்ல இல்ல. அவங்க திங்ஸ கூட காணோம்னு" வேலைக்காரங்க சொன்ன உடனே ஹீரோ ரொம்ப சோகமாயிடுறான். இவன் இந்த சைடு கட் பண்ணா, ஹீரோயின் ஃபாரின் ட்ரிப்புக்காக வந்திருக்கா ஆஃப்ரிக்காக்கு. அவளுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் எடுத்து அவளோட Instagram பேஜ்ல போட, அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இவ ஃபாரின்ல இருக்கான்ற விஷயமே.
பார்த்தா கொஞ்ச நாள் இப்படியே கடந்து போது. ஹீரோ, ஹீரோயின ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்க. அவனுக்கு அவனோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "என்னடா பண்ணி வச்ச? பாய் குடும்பத்த சேர்ந்தவங்க இந்த கல்யாணத்த நிப்பாட்டணும்னு சொல்றாங்க. உடனே கிளம்பி வான்னு" சொல்ல, ஹீரோவும் கிளம்பி வரான். பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின், அவங்க அப்பான்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட அப்பாவ பார்த்தீங்கன்னா, "என்ன மன்னிச்சிடுங்க. எல்லாமே எங்களோட தப்பு தான். இவங்க அம்மா சின்ன வயசுல இறந்து போயிட்டதுனால, உங்க தாத்தா, பாட்டி தான் வளர்த்தாங்க. நல்ல விதமா இவள வளர்க்கல. ரொம்ப கோவக்காரி. எதையும் ஒத்துக்க மாட்டா. ரொம்ப அடாவடித்தனம் பண்ணுவான்னு" அவங்க அப்பா ஹீரோயின பத்தி சொல்லிட்டு, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்றா. என்னால எதுவும் பண்ண முடியல. என்ன மன்னிச்சிடுங்கன்னு ஹீரோயினோட அப்பா மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்க பொண்ணு நல்ல பொண்ணு. விருப்பம் இல்லாத பொண்ண கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றது நியாயம் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பார்த்தா ஹீரோயின் எதுவும் பேசாம அமைதியா இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கணும். எந்த காரணத்துக்காக என்ன வேண்டான்னு தூக்கி எறியறன்னு இவன் கேட்டுட்டு இருக்க, நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாதுன்னு இவ சொல்றா. இவன் இப்படி சொன்னத கேட்டவுடனே, இது சரியான காரணம் மாரி தெரியல. சரியான காரணம் சொன்னா நல்லா இருக்கும்னு ஹீரோ சொல்ல, இவ்ள பாத்தீங்கன்னா, "நீ ரொம்ப போரிங்கான ஆள். உன் கூட இருந்த இந்த 3 மாசம் எனக்கு பயங்கரமா போர் அடிக்குது. இந்த 3 மாசத்துக்கே இப்படின்னா, என்னால எப்படி உன் கூட வாழ்க்கை பூரா சேர்ந்து வாழ முடியும்னு" சொல்ல, இவ இப்படி சொன்னத கேட்டவுடனே ஹீரோ ரொம்ப ஹர்ட் ஆயிடுறான். இப்ப இவன பாத்தீங்கன்னா, டக்குன்னு எந்திரிச்சுட்டு, "உங்க விருப்பம். எது வேணாலும் பண்ணிக்கங்கன்னு" சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு கோவமே வராது. ஆனா இவன் இப்படி சொன்னத கேட்டவுடனே அவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறான். இப்ப இந்த டின்னர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ வெளிய வந்துட்டு இருக்க, இவ வெளியில தான் நின்னுட்டு இருக்கா. பார்த்தா அவளோட கையில ஒரே காயமா இருக்கு. அத பார்த்த உடனே இவள பார்த்தீங்கன்னா, "எங்க அப்பா தான் அடிச்சாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "உண்மையாவே உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையான்னு?" ஹீரோ கேட்க, இவளும் ஆமான்னு சொல்றா. "உனக்கு ஏத்த பொண்ணு நான் கிடையாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு தான் பிரச்சனை வரும். உனக்கு ஏத்த மாரி சூட்டபிளான பொண்டாட்டிய நீயே சூஸ் பண்ணிக்கன்னு" சொல்லிட்டு, இவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இந்த சைடு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் போன சோகம் தாங்க முடியாம, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒண்ணா உட்கார்ந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "ஏன்டா நான் ரொம்ப போரிங்கா இருக்கேனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நல்லா தான்டா இருக்கன்னு" இவனுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க, ஹீரோ சோகத்துல சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இப்ப அப்படியே 6 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்க. அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க என் வீட்டுக்கு வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்கள ரொம்ப வரவேற்கிறேன். என் பொண்ணால உங்க மனசு காயப்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு" சொல்ல, "பரவால்ல இருக்கட்டும். நான் வந்தது பிசினஸ் விஷயமா" அப்படின்னு சொல்லி ஹீரோ அவங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கான். இவர பாத்தீங்கன்னா, "என் பொண்ணுக்காக இன்னொரு பையன பாத்து வச்சிருக்கேன். அவள விட 1 வருஷம் தான் பெரியவன். எனக்கு தெரிஞ்சு அந்த பையன் என் பொண்ணுக்கு ரொம்ப மேட்ச் ஆவான்னு நினைக்கிறேன். இந்த பையனையாவது ஓகே பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தான்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு" சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ அவங்க அப்பாவோட சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின தேடி வந்துட்டு இருக்க, அவங்க வீட்ல உள்ள குட்டி பசங்கள பாத்தீங்கன்னா, "ஆன்டிய தேடி வந்தீங்களா? ஆன்டி அப்பா அந்த இடத்துல பூட்டி வச்சிருக்காரு. அந்த இடத்த விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆன்டி அங்க இருக்காங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் ஹீரோயின பாக்குறதுக்காக வரான். பார்த்தா அவ கோவில் மாரி ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்துட்டு இருக்க. அவ பின்னாடி யாரோ வர்ற சவுண்ட் கேக்குது. அத பார்த்தவுடனே அவ முட்டிக்காலுக்கு வச்சிருந்த தலகாணிய தூக்கி போட்டுட்டு எழுதுற மாரி நடிச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பதான் முட்டிக்கால் போட சொல்லி இவள போட்டு டார்ச்சர் பண்ணுவாரு. ஹீரோவ இவன் வேண்டான்னு சொன்னதுல இருந்து அவங்க அப்பா இந்த இடத்துல தான் ஹீரோயின முட்டிக்கால் போட வச்சுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் இப்படி முட்டிக்கால் போட்டு டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். அவன பார்த்தவுடனே, "நீயா? இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "சும்மாதான் பிசினஸ் விஷயமா உங்க அப்பாவ பார்க்கலான்னு வந்தேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க, இவ்ள பார்த்தீங்கன்னா அவ பாக்கெட்ல இருந்து ஆரஞ்சு எடுத்து சாப்பிடுறான். இப்ப ஹீரோயின் இப்படி ஆரஞ்ச உரிச்சிட்டு இருக்கும்போது, அவளுக்கு கை பயங்கரமா நடுங்குது குளிர்ல. அத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ரொம்ப குளிருது போல" அப்படின்னு சொல்லி, ஹீரோ அவனோட கிளவுஸ கழட்டி அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டு இருக்க, இவன் போறத பார்த்த உடனே இவன் ரொம்ப ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ இவன விட்டு போனதுக்கு அப்புறம் தான், இவன் ஹீரோவ காதலிக்கிற விஷயத்தையே புரிஞ்சுக்கிட்டா. இப்ப ஹீரோயின் இப்படி சோகமா பார்த்துட்டு இருக்க, அவ எழுதி வச்சிருந்த பேப்பர்ல காத்துல பறக்குது. அதான் அதுல ஹீரோவோட பேர் எழுதி ஐ லவ் யூன்னு எழுதியிருப்பான். அது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்த உடனே ரொம்ப ஃபீலிங்கோட இவள பார்த்துட்டு இருக்க. "என்ன அப்படி பார்க்குற? எங்க அப்பா தான் எழுத சொன்னாரு. இப்படியெல்லாம் எழுதினாதான் உன் மேல காதல் வரும்னு அந்த கிழவன் சொன்னான்னு" சொல்லிட்டு இவன் வந்துட்டு இருக்க. பார்த்தா அவளோட செருப்பு அதே இடத்துல நிக்குது. அத பார்த்த உடனே இவ கால தூக்கி மேல வச்சுட்டு இருக்க. இவன் இப்படி நிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ பக்கத்துல வந்து அவன் கையாலே அவ ஷூவெல்லாம் எடுத்து அவ காலுக்கு போட்டு விட, இவ ரொம்ப ஃபீலிங் ஆகிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுவுமே பேசாம அந்த இடத்த விட்டு போக, அத பார்த்த உடனே இவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு, அதே இடத்துல உட்கார்ந்து ஹீரோவோட கிளவுஸ் எடுத்து போட்டுக்கிறான். இப்ப அந்த கிளவுஸ் எடுத்து கையில போட்டுட்டு, "நான் உன்ன ரொம்ப காதலிக்கிறேன். ஆனா என்ன பண்றது? இதுக்கப்புறம் என்னால உன் கூட ஒண்ணு சேர முடியாது. ஏதோ கோவத்துல தெரியாத்தனமா முடிவு எடுத்துட்டேன்னு" இவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட்ஸுங்கள பாக்குறதுக்காக வெளிய வந்திருக்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. "உங்க அப்பா உனக்காக மாப்பிள்ளை பார்த்திருக்காராமே! அந்த பையன் பார்க்க அழகா இருப்பான்னு கேள்விப்பட்டோம். ஆனா கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னுலாம் தெரியலன்னு" சொல்லிட்டு இருக்க. "அவன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு" ஹீரோயின் சொல்ல, "அவன் பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியுமேன்னு" இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க.
இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "உன்னால எங்கேயும் ஓட முடியாது தானே" அப்படின்னு சொல்ல, "ஆமா, என்னால எங்கேயும் போ முடியாது. ஏன்னா எங்க அப்பா என்னோட பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ், அப்புறம் என்னோட கார்டு எல்லாத்தையும் புடுங்கி வச்சுட்டு இருக்காருன்னு" சொல்ல, "எங்கேயாவது நீ ஓடி போயிட்டேன்னா உன்னை எங்க தேடி கண்டுபிடிப்பாரு? அதான் உங்க அப்பா உஷாரா இருக்காருன்னு" அவளோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கத பார்த்த உடனே, அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, உங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. அவர பாக்குற பையன கட்டிக்கிட்டு அந்த வீட்ட விட்டு போயிரு. அப்பதான் நீ நிம்மதியா இருக்கலாம்னு" சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்ன உடனே, ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. இப்பவெல்லாம் பாத்தீங்கன்னா, "என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "சரிடி, எதுனாலும் கால் பண்ணு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். இங்க பாரு, ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்குது. உனக்கு ரொம்ப புடிச்சவங்களோடது. நீ போய் பாருன்னு" சொல்ல, ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமா அத வாங்கிக்கிறா. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோவனோட வேலைய பாத்துட்டு இருக்க, அவனும் இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் போறதுக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கான். ஆக்சுவலா அவன் ஹீரோயின பாக்குறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வர டிக்கெட் வாங்கியிருப்பான். மத்தபடி அவனுக்கு ஆர்ட்லலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸிபிஷனுக்கு போலான்னு அவங்க அப்பா கிட்ட தான் கேட்கிறா. "இன்னைக்கு எக்ஸிபிஷன் நடக்குது. என் ஃபியான்சி கூட தான் போக போறேன்னு" சொல்ல, அந்த பையன்கிட்டயாவது பார்த்து ஒழுங்கா நடந்துக்கன்னு அவங்க அப்பா சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிடுறா. இப்ப இவ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு இவளோட ஃபியான்சி தான் வரான். இப்ப அவன் வந்த உடனே இவள பாத்தீங்கன்னா, அங்க முன்னாடி ஒரு கார் போகுது பாரு. அந்த கார ஓவர்டேக் பண்ணி போணுன்னு சொல்ல, "அது உங்க அப்பாவோட கார் தானேன்னு" இவன் கேட்க, "ஆமா, ஆக்ஸிலேட்டர் அமுக்குனா கார் பாட்டுக்கு போகுதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. சரி, வந்து உட்காரு பார்க்கலாம்னு சொல்லி இவன் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா அந்த எக்ஸிபிஷன தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அந்த எக்ஸிபிஷன்ல கலந்துட்டு இருக்கான். அந்த எக்ஸிபிஷன நடத்துற ஆளு ஹீரோ கூட பேசிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உள்ள டிராயிங் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கா. இவ இப்படி பாத்துட்டு இருக்க. இவளோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா, "இந்த டிராயிங்லாம் பார்க்க ரொம்ப போரிங்கா இருக்கு. எப்படி இதெல்லாம் பாத்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வரானுங்க. அவள பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, "இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, இன்ட்ரோ குடுத்துக்கன்னு" சொல்ல, அவங்கள நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ இப்படி நோஸ் கட் பண்ணிட்டு பாரத பார்த்த உடனே அவள பாத்தீங்கன்னா, "டேய், என்னோட ஃபேவரைட் டிராயிங் அங்க இருக்கு. வாங்க அங்க போலாம்" அப்படின்னு இவ ஏதோ பேச்ச மாத்தி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அந்த எக்ஸிபிஷன் நடத்துறவர பார்க்க வர, பார்த்தா அவரு ஹீரோ கூட பேசிட்டு இருக்காரு. இப்ப அவர பார்த்தீங்கன்னா, "உன்னை இங்க பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? வா உட்காரு" அப்படின்னு சொல்லி ஹீரோயின உட்கார வச்சுட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீங்க எங்கோ வெளிய போணும்னு சொன்னீங்க. போகலையா?" அப்படின்னு சொல்லி அவர பார்த்து கேட்க, "என்னது, நான் வெளிய போறேன் நானு?" அவரு முழிச்சுட்டு, "புரிஞ்சுது. ரைட்டு, கிளம்பிற வேண்டியதுதான்" அப்படின்னு, "சரி, நீங்க பேசிட்டு இருங்க. நான் கிளம்புறேன்னு" அவரு அந்த இடத்த விட்டு போறாரு. இப்ப அவரு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, "லாஸ்ட் டைம் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். என்னோட கார்டு உன்கிட்ட தர்றேன்னு. இந்தா, இதுல உள்ள பணத்த நீ தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த லிமிட்டும் கிடையாது. பாஸ்வேர்ட் உன்னோட பர்த்டே தான்" சொல்லிக் குடுக்க, இவ அந்த கார்ட வாங்கி பார்க்குறா. இப்ப இத பார்த்த உடனே, "இதுக்கு முன்னாடி நீங்க என்னோட ஃபியான்சியா இருந்தீங்க. ஆனா இப்ப நம்ம 2 பேருக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. எந்த உரிமையில இந்த கார்ட நான் வச்சுக்கிறது? எனக்கு இந்த கார்டு வேண்டான்னு" சொல்ல, "இதுக்கு முன்னாடி என்னோட ஃபியான்சியா இருந்தது உண்மதான். ஆனா இப்ப நீ என்னோட நல்ல ஃப்ரெண்டு. அந்த உரிமையில வச்சுக்கலாம்லன்னு" ஹீரோ சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு இவ எந்திரிச்சு ஹீரோவோட கோட்ல அந்த கார்ட வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்ன காரணத்துக்காக அந்த பையன உன்னோட ஃபியான்சியா சூஸ் பண்ண? என்னை விட அவன் ரொம்ப பெட்டரா இருக்கானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவள பார்த்தீங்கன்னா, "அவன் ரொம்ப காமெடியா பேசுறான். சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நல்லா இருக்கு. அந்த மாரி பசங்கள கூட வச்சுக்கிட்டா தான் நானும் சிரிச்சுட்டு இருக்க முடியும்ன்னு" சொல்ல, இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவ கூட வாழ்ந்த ஞாபகங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். அவகிட்ட ஒரு நாள் கூட சிரிச்சு பேசினதில்ல. அவளுக்கு தேவையானது செஞ்சு குடுத்துருக்கேன். அவ கூட பேசியிருக்கேன். அவள கேரிங்கா பார்த்துருக்கேன். ஆனா, அவள எப்படி சிரிக்க வைக்கணும்னு மட்டும் எனக்கு தெரியலன்னு, அவ சாப்பாடு சமைச்சு குடுத்ததுலேருந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, உண்மையாவே அவ என்ன வேணான்னு சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. நீ சரியா தான் சூஸ் பண்ணியிருக்க. என்ன கல்யாணம் பண்ணிட்டா உன்னால நிம்மதியா வாழ முடியாது. உண்மையாவே உன்னோட சாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. கங்கிராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன்ன சந்தோஷப்படுத்துற மாரி ஒரு பையன இப்பவாது கண்டுபிடிச்சியே! அதுவரைக்கும் சந்தோஷம்ன்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயின் அதே இடத்துல நின்னு ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அவள பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அவங்க பாட்டி ஹீரோவ புடிச்சு கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. "ஒரு நல்ல பொண்ண உன்னால பொண்டாட்டி ஆக்கிக்க முடியல. நீ எல்லாம் என்னடா பையனா?" அவன புடிச்சு திட்டிட்டு இருக்க, "பாட்டி பாவம் என் அண்ணன். அவன போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க. விடுங்க" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட தம்பி ஹீரோவ காப்பாத்திட்டு இருக்க, இப்ப ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் கால் பண்றானுங்க. அவனுங்க கால் பண்ணி, "டேய், ரெசார்ட்க்கு சாப்பிட போலாம் வான்னு" சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, "பாட்டி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ரெசார்ட்ல இருந்துட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோயினுக்கு பார்த்த மாப்பிள இன்னொரு பொண்ண எல்லார் முன்னாடியும் கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடியே. அது எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு அமைதியா இருந்துட்டு இருக்க, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, "டேய், அது பாய்க்கு பார்த்த புது ஃபியான்சி தானே? பாரேன், எல்லார் முன்னாடியும் இன்னொரு பொண்ணு கூட ஜாலியா இருந்துட்டு இருக்கான்.
உண்மையாவே அந்த பொண்ணோட டேஸ்ட் கேவலமா இருக்கு. இந்த மாரி ஒரு பையன எப்படிதான் கல்யாணம் பண்ணிக்க போறாளோ தெரியலன்னு இவனுங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, "ஏன்டா உனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அப்படி இருக்கிறப்ப இவ கூட சுத்திட்டு இருக்கன்னு சொல்ல, டேய் நானும் பாயும் ஆல்ரெடி எல்லாத்தையும் பேசிட்டோம். அவ இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டேன்னு சொல்ட்டா. அவள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவள பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன தெரியுமா? இல்லீகலா வெளிய குழந்தை பெத்துக்க கூடாது. மத்தபடி எந்த பொண்ணு கூட எப்படி வேணாலும் இருன்னு சொல்ட்டான்னு சொல்ல, என்னடா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் நம்ப முடியலன்னா அவனுங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க. டேய் அந்த பாய பத்தி உங்களுக்கு தெரியாது. அவங்க அம்மா அப்பாக்கு இவ பொறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அவங்க அம்மாக்கு தெரியாம இல்லீகலா ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டாரு. அந்த விஷயம் தெரிஞ்சுதான் அவங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் இவ இல்லீகலா வெளிய குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு சொல்றான். மத்தபடி என்ன எந்த பொண்ணு கூட வேணாலும் ஜாலியா இருக்க சொல்லிட்டா. அதனால அவள பத்தி கவலை வேண்டாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு மோசமான பையன் பாரேன். அவங்க பாய் ஃபேமிலிக்குன்னு ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட்ட போய் எல்லார் முன்னாடியும் இப்படி தார வார்த்து குடுத்துட்டு இருக்கான்னு இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோக்கு கோவம் வந்து அந்த இடத்துக்கு எந்திரிச்சு வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவனுங்க எல்லாம் வாயடிச்சு போய் நின்னுட்டு இருக்கு. ஹீரோ பாத்தீங்கன்னா, உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவனுங்களும் பேரெல்லாம் சொல்றானுங்க. இப்ப இந்த பேரு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு, ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, இந்த நேம்ல என்னென்ன லோன் வாங்கியிருக்காங்க, என்னென்ன பிசினஸ் பண்றாங்களோ எல்லாத்தையும் டவுன் பண்ணி விட்டுருங்கன்னு ஹீரோ அவனோட ஆளுங்க கிட்ட சொல்ல, அவங்களும் ஓகேன்றானுங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின பாக்கலான்னு அவளோட வீட்டுக்கு தான் வரான். பார்த்தா மிட் நைட்ல அவளோட வீட்டுக்கு வந்து, அவ ரூமோட ஜன்னல பாத்துட்டு இருக்க. பார்த்தா அவ ரூம்ல இல்லாம வீட்டுக்கு வெளிய உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "என்ன இந்த நேரத்துல என் வீட்டுக்கு வந்து ஏன் ரூம் கதவ பாத்துட்டு இருக்கன்னு" சொல்ல, "நீ தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கன்னு?" ஹீரோ கேக்குறான். "நெறைய காஃபி குடிச்சுட்டேன். அதான் சுத்தமா தூக்கம் வரல. அதனால தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு" சொல்ல, ஹீரோவும் வந்து பக்கத்துல உட்கார்ந்துக்கிறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன பாக்க தான் வந்தியான்னு?" கேட்க, "ஆமா உன்ன பாக்க தான் வந்தேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. நானே வந்திருப்பேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "நீ தூங்கிட்டு இருப்பேன்னு தான் உனக்கு கால் பண்ணலன்னு" ஹீரோ சொல்றான். இப்ப வேணா பாத்தீங்கன்னா, என்கேஜ்மென்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்க, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. எந்த விதத்துல அந்த பையன் உனக்கு நல்ல பையனா தெரியறான்? எனக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்லேன்னு சொல்ல, நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிற? அத பத்தி பேச எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்ல, எல்லார் முன்னாடியும் பப்ளிக்ல கத்தி கத்தி பேசிட்டு இருக்கான். அதுவும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க முன்னாடி இன்னொரு பொண்ண கிஸ் பண்ணிட்டு அந்த பொண்ண ஹக் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாரி பையன தான் நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா, அவன் என்ன பொறுத்தவரைக்கும் மேரேஜ் பார்ட்னர் மட்டும்தான். லவ் பார்ட்னர் கிடையாது. அவன் எப்படி இருந்தாலும் எனக்கு அத பத்தி கவல இல்லன்னு சொல்ல, அப்படிப்பட்ட ஒரு பையன கல்யாணம் பண்ணிக்க நீ ஒத்துக்கும்போது, என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதுக்கு காரணம் நான் உன்ன லவ் பண்றேன். என்னால உன் வாழ்க்கை வீணா போடக்கூடாதுன்னு தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலன்னு இவ அவளோட மனசுல யோசிச்சுட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கும் அவனுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. அதனால தான் நான் அவன சூஸ் பண்ணேன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னால உன்ன சந்தோஷமா வச்சுக்க முடியும். நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன். இன்னொரு பொண்ணு கூட இல்லீகலாலாம் இருக்க மாட்டேன். அதே மாரி வெளிய இல்லீகல் குழந்தையெல்லாம் பெத்துக்க மாட்டேன். என்னைக்கும் உனக்கு உண்மையா இருப்பேன். நீ ஆசைப்பட்டத செய்வேன். உன்ன சந்தோஷமா பாத்துக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப, என்ன கல்யாணம் பண்ணிக்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறன்னு ஹீரோ கேள்வி கேட்டுட்டு இருக்க. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட கைய புடிச்சுட்டு, "என்ன கல்யாணம் பண்ணிக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் ஹீரோவ அமைதியா பாத்துட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி பாத்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு யாரோ வர சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே, இவ டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணிட்டு போக, ஹீரோ இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா தான் வராரு. அவரு வந்து, "இந்த இடத்துல தனியா என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் இந்த இடத்துல நிலாவ பாத்துட்டு இருந்தேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "நிலாவா? எங்க வானத்துல நிலாவ காணோம்னு" அவரு மேல பாத்துட்டு இருக்க. "நிலா என்னோட மனசுக்குள்ள இருக்குன்னு" இவ இத சொல்லி சமாளிக்க, "சரி வா வீட்டுக்குள்ள போலாம்" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஹீரோயின வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாரு. இவ ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்த உடனே அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். "எனக்கு ஆன்ஸர் வேணும். சீக்கிரமா நீ ஆன்ஸர் பண்ணி ஆகணும்னு" இவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா அங்க உள்ள டேபிள பாக்குறா. அந்த டேபிள பார்த்த உடனே இவளுக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வருது. அவங்க அப்பாக்கு இல்லீகலா குழந்தை பிறந்திருக்க விஷயம் தெரிஞ்ச உடனே, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயின் கண்ணு முன்னாடியே அவங்க கைய அறுத்துட்டு இறந்து போயிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்துடுறா. "நான் ஷாவ்ஷாங்க உண்மையா காதலிக்கிறேன். அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. கைய அறுத்துக்கிறது ரொம்ப வலிக்கும். பேசாட்டுக்கு பாத்டப்ல போய் விழுந்து செத்துற வேண்டியதுதானே." இவ சூசைட் பண்றத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, "இல்ல ஒரு பையனுக்காக நான் சாகக்கூடாது. எங்க அம்மா மாரி என் வாழ்க்கை ஆகக்கூடாது. கண்டிப்பா நான் அப்படி பண்ணிக்க மாட்டேன். எனக்கு தேவை ஃப்ரீடம். என் சந்தோஷம் எனக்குள்ள தான் இருக்கு. நான் ஷாவ்ஷாங்க காதலிக்கிறது உண்மை. அவன கல்யாணம் பண்ணிக்கணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும்னு" இவ ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ அவனோட வீட்ல இருக்க. அவனுக்கு ஹீரோயின் எங்க இருக்கான்ற நியூஸ் வருது. அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட காமெடி ட்ரெஸ்லாம் போட்டு விளையாடிட்டு இருக்கான்னு அந்த நியூஸ் வந்தவுடனே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்க, இவன் ஹீரோவ பார்த்தவுடனே அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுறா. இப்ப ஹீரோ வந்து தேடி பார்க்க அந்த இடத்துல ஹீரோயின காணோம். பார்த்தா ஹீரோயின் அவளோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நைஸா அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. கரெக்ட்டா ஹீரோ கிட்டயே மாட்டிக்கிறா. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "உன் மண்டையில இருக்க இறகு ரொம்ப அழகா இருக்குன்னு" ஹீரோ சொல்ல, இவளும் அவளோட மண்டையில கைய வச்சு பார்க்கிறா. எங்க இறகு இருக்கு?
சும்மா நீ பாட்டுக்கு பொய் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, இவ்ள பாத்தீங்கன்னா, என்ன ஃபாலோ பண்ற வேலை வச்சுக்காதடான்னு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒண்ணா உட்கார்ந்து சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா கதை பேசிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, "என்னடி ஷாவ்ஷாங் உன்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு போல. உன்ன சேஸ் ட்ரை பண்றாரு பாத்து. மறுபடியும் அவரோட காதல் வலையில விழுந்துற போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அமைதியா இருங்கடின்னு." இவன் நெறைய சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அது அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க இவன்னு எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு அதே இடத்துல மட்டையாயி கிடக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவ்ள தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின வீட்டுக்கு கூட்டிட்டு வர, இவ்ள பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வேர்க்குது அப்படின்னு சொல்லி இவ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கழட்டிட்டு உள்ள போயிட்டு இருக்க. ஹீரோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா இப்ப பாத்ரூம்குள்ள இருந்து ஒரு சவுண்ட் வருது, காப்பாத்துங்கன்னு. அந்த சவுண்ட் வந்த உடனே ஹீரோ உள்ள வந்து பார்க்க, பார்த்தா இவ பாத்ரூம்குள்ள தண்ணிக்குள்ள கிடக்குறா. அத பார்த்த உடனே ஹீரோ அவள காப்பாத்திட்டு இருக்க. பார்த்தா அவ உடம்புல ட்ரெஸ்ஸே இல்ல. அத பார்த்த உடனே ஹீரோ ஒரு மாரி முழிச்சிட்டு இருக்க. இவ ஹீரோவ பார்க்கறா. இப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பார்த்துட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு அவள புடிச்சு கிஸ் பண்ணிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளோட தலைமுடிய காய வச்சுட்டு அவள தூக்கிட்டு பெட்ரூம்க்கு தான் வரான். "நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன பண்ண போறேன்னு உனக்கே தெரியும்னு." ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட ஆபீஸ்ல ஹீரோவ காணோம். அத பார்த்தோம்னா அங்க வேலை பார்க்குறவங்கள பாத்தீங்கன்னா, "பாஸுக்கு கண்டிப்பா உடம்பு சரியில்லாம தான் போயிருக்கணும். இல்லன்னா இத்தன நாள்ல அவரு ஆபீஸ் வராம இருந்ததே இல்லையே. இன்னைக்கு மீட்டிங்க்கு வரேன்னு சொன்னாரு. அப்படி இருக்கிறப்ப வராம இருந்ததுல. கண்டிப்பா பாஸுக்கு ஏதோ நடந்திருக்குன்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஃபீவரா இருக்கு. பார்த்தா அவளுக்கு ட்ரிப்ஸ் கூட ஏறிட்டு இருக்கு. அதனாலதான் ஹீரோ ஆபீஸ்க்கே வரல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா பக்கத்துலயே உட்கார்ந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருக்க. இப்ப இவ ஹீரோவை புடிச்சிட்டு, "என்ன வீட்டுக்கு கடத்திட்டு வந்து என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிட்டு எனக்கு ஃபீவரே குடுத்துட்ட. கண்டிப்பா நான் போலீஸ கூப்பிடுவேன். உன்னை சும்மா விட மாட்டேன்னு." இவ ஹீரோவை டச் பண்ணிட்டு இருக்க. "குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காதுன்னு" ஹீரோ சொல்றான். அத பார்த்தோம்னா இவ்ள பாத்தீங்கன்னா, "யாரு குழந்தை? குழந்தையிலே நான் கொஞ்சம் பெரிய குழந்தைன்னு" இவ சொல்லிட்டு ஹீரோ கூட விளையாடிட்டு இருக்க. அத பார்த்து ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு ஹீரோயின தூங்க வச்சுட்டு, அவ நெத்தியில கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்ளோ ஹீரோ மேலே படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்க்க, பார்த்தா ஹீரோ இந்த பக்கம் நிக்கிறான். அத பார்த்தோனே இவ்ள பாத்தீங்கன்னா, "நீ ஆபீஸ்க்கு போகாம என்ன பண்றன்னு சொல்ல?" "இன்னைக்கு எந்த வேலையும் இல்ல. அதனால தான் வீட்ல இருக்கேன்னு." ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்காக பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு வந்து போத்தி விட, "எனக்கு ஃபீவர் சரியா போயிடுச்சு பாரு. நீ சீக்கிரமா ஆபீஸ் கிளம்புன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் இந்த டேப்லெட்ட போடுன்னு." ஹீரோ டேப்லெட்ட குடுக்குறான். இப்ப அந்த டேப்லெட்ட போட்டதுக்கு அப்புறம் இவ்ள பாத்தீங்கன்னா, "டைம் ஆச்சு. எனக்காக நீ லீவ் போடாத. ஃபர்ஸ்ட் கிளம்புன்னு" சொல்லிட்டு, இப்பவே என்ன சொல்றான்னா, சாயங்காலம் சீக்கிரம் வந்துருன்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு போறான். இப்ப ஹீரோ போனதுக்கு அப்புறம் அவ ஹீரோ வீட்ல உள்ள புக்க பாக்குறா. பார்த்தா ஹீரோ போட்டோகிராஃபி புக் எடுத்து வச்சிருக்கான். இவனுக்கு எப்ப போட்டோகிராஃபில இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு, இவன் அந்த புக்கெல்லாம் பாத்துட்டு இருக்க. பார்த்தா அதுல எப்படி போரிங்கா இல்லாம இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அத பார்த்தோம்னா, அன்னைக்கு இவ ஹீரோவ ரிஜெக்ட் பண்ணத பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். எல்லார் முன்னாடியும் "நீ ரொம்ப போரிங்கான ஆளுன்னு" சொல்லியிருப்பா இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவ ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, "எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. நான் ஷாவ்ஷங்க தான் காதலிக்கிறேன். நான் அவர தான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு" சொல்ல, "ஏண்டி உனக்கு இன்னொரு ஃபியான்சி பார்த்ததுக்கு அப்புறம் நீ மறுபடியும் உன் எக்ஸ் கூட ஒண்ணு சேர்ந்துட்டியான்னு" அவளோட ஃப்ரெண்ட் இவ்ள புடிச்சு திட்டிட்டு இருக்க. ஹீரோயின் டக்குன்னு ஃபோன கட் பண்ணிடுறா. பார்த்தா ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோனே, இவ போய் ஹீரோ முன்னாடி அழுதுட்டு இருக்க. "ஏன் அழுகுற? என்னாச்சு? இங்க வா வந்து உட்காரு" அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ அவளுக்கு ஃபீவர் செக் பண்ணி பார்க்குறான். "உனக்கு மறுபடியும் ஃபீவர் அடிக்குது பாரு. நான் போய் டேப்லெட் எடுத்துட்டு வரேன்னு" ஹீரோ போக பார்க்க, "எங்கேயும் போகாத. நீ கிஸ் பண்ணா சரியா போயிரும். எங்க கிஸ் பண்ண பார்ப்போம்ன்னு" இவ கிஸ் பண்ற மாரி வாய வச்சுட்டு இருக்க. ஹீரோவும் கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரான். இவன் இப்படி வந்துட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள அவங்க அம்மா வர சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்ட உடனே 2 பேரும் போய் தள்ளி தள்ளி உட்கார்ந்துட்டு இருக்க. அவங்க அம்மா கையில சூப்போட வராங்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "இங்க என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது எனக்கு ஃபீவரா இருந்துச்சுன்னு" இவன் இத சொல்லி சமாளிக்க, "ஃபீவரா? நீ தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன்ல என் பையன் சொன்னான்னு" சொல்லிட்டு இருக்க. "தண்ணிக்குள்ள விழுந்ததுனால தான் ஃபீவர் வந்துச்சு. அப்புறம் மயக்கம் போட்டுட்டேன். அதனால தான் இந்த வீட்ல இருக்கேன்னு" சொல்லிட்டு இருக்க. "என்னதான் இருந்தாலும் உங்க 2 பேரோட என்கேஜ்மென்ட்டே கேன்சல் ஆயிடுச்சு. உனக்கு ஃபியான்சி வேற இருக்கான். அப்படி இருக்கிறப்ப என் பையனோட வீட்ல நீ இருக்கிறது சரியில்ல. நான் உன்னோட ஆன்டி தானே! என்னோட வீட்டுக்கு வா! நான் உன்ன கூட்டிட்டு போறேன்னு" அவங்கள பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட திங்ஸ பேக் பண்ணிட்டு வர சொல்ல, ஹீரோவும் பேக் பண்ணிட்டு வரான். இப்ப அத பார்த்தவொன்னே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "டேய் அவளோட திங்ஸ பேக் பண்ணிட்டு வர சொன்னேன். உன் ரூம்க்குலேருந்து எதுக்கு வெளிய வர?" அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா ஹீரோயின், "ஐயோ! சொதப்பிட்டியேடா" அப்படின்ற மாரி இந்த பக்கம் முழிச்சுட்டு இருக்க. அவங்க அம்மாக்கு முகமே மாறி போயிருது. இப்ப அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு வர, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட பாட்டி கூட ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்காக பால் எடுத்துட்டு வர, இவ பயந்து போயிடுறா. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, யாருக்காவது டவுட் வந்துருன்னு சொல்லிட்டு, இவ போக பாக்க, ஹீரோ அவளோட கைய புடிச்சுக்கிறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "என்ன பண்ணிட்டு இருக்க? ஆன்டி பாத்துற போறாங்க. இது உன்னோட வீடுன்றத மறந்து போயிட்டியான்னு" சொல்ல, "நான் ஒண்ணும் மறந்து போகல.
எனக்கு இத பத்தி கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்து அவ கூட ஒண்ணா ஸ்டே பண்ணிர்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட ஃபியான்சி தான் மெசேஜ் அனுப்புறான். இப்போ என்ன பாத்தீங்கன்னா, "உனக்காக தான் வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லி அவன் டக்குன்னு எந்திரிச்சு ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். "நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்." அப்படி இருக்கிறப்ப நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்ல. ஆக்சுவலா இந்த டின்னருக்கு உன்ன கூப்பிட்டதே ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ப மேக் பண்றதுக்காக தானே. இவன் வயலின்லாம் வாசிக்க சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேணா நம்ம நார்மலா பேசலாம்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. என்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்காதன்னு சொல்லிட்டு இருக்க." இவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான் எங்க இருக்குன்னு. அவன் மெசேஜ் அனுப்பிச்ச உடனே இவள பாத்தீங்கன்னா, என் ஃபியான்சி கூட இந்த ஹோட்டல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, இவன் மெசேஜ் அனுப்பி அடுத்த 5வது நிமிஷம் ஹீரோ அந்த இடத்துல இருக்கான். அத பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, என்ன இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டான் அப்படின்ற மாரி இவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு இவன பாத்தீங்கன்னா, இங்க பாரு நம்ம 2 பேரோட என்கேஜ்மென்ட் டேட் சீக்கிரமே ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம தள்ளி தள்ளி இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லன்னு இவன் பேசிட்டு இருக்க. இவன் பேசுற எதுவும் ஹீரோயின் காதுலயே விழல. அவ ஹீரோவையே வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, உன் கூட தனியா பேசணும் வான்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவள பாத்தீங்கன்னா, நீயே சாப்பிடு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்க. ஹீரோ அவள இந்த பக்கம் புடிச்சு இழுத்துக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நேத்து நைட்டு ஏன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ண? இப்ப உன் ஃபியான்சி கூட டின்னருக்கு வந்துட்டு இருக்க. அப்பன்னா நீ என்னதான் பண்ண பாக்குற? எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கும் எனக்கு என்கேஜ்மென்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்கன்னு இவ சொல்ல, இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, உண்மையாவே நீ என்ன காதலிக்கிறியா? உன் மனசுல நான் எந்த இடத்துல இருக்கேன்? அத பத்தி நீ சொல்லியே ஆகணும்னு ஹீரோ அவள புடிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, என்ன விட அவன் உனக்கு பெட்டரா தெரியறானா? எதுக்காக அவன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் இப்படி கேட்டவன, உன்னை விட இந்த உலகத்துல என்ன பொறுத்தவரைக்கும் யாரும் பெட்டர் கிடையாது. என்ன சந்தோஷமா வச்சுக்க உன்னால தான் முடியும். நான் அவன சுத்தமா காதலிச்சதில்ல. காதலிக்கவும் மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. பார்த்தா அந்த சைடு அவ ஃபியான்சி இவ பேர கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அந்த சவுண்ட் கேட்டவுடனே இவ டக்குன்னு கதவ சாத்திட்டு அமைதியா இருன்னு சொல்ல, அவன பாத்தீங்கன்னா இந்த சைடு ஹீரோயின தேடிட்டு இருக்கான். இப்ப அவன் தேடி பார்த்துட்டு ஆள காணுமேன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்காம போறதுக்கு காரணம் இருக்குன்னு சொல்ல, என்ன காரணம்ன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். காரணத்த சொல்லிட்டு, அதுக்கப்புறமா என்ன விட்டுட்டு போடின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஒண்ணா பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அத்தன பேருக்கு முன்னாடி நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு காரணம், நான் உன்னை காதலிக்கிறேன். அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, என்ன காரணம் நீ சொல்ற? எனக்கு சுத்தமா புரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நான் உன்ன காதலிக்கிறதுனால தான் உன் கூட பெட்ல ஒண்ணா இருந்தேன். அதனால தான் உன் கூட மறுபடியும் ஒண்ணா இருந்தேன். உன்ன தவிர என் மனசுல வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு ஹீரோ கேட்கிறான். ஏன்னா நான் என் அம்மா மாரி ஆக விரும்பல. என் அம்மா, அப்பா 2 பேரும் நம்ம 2 பேர மாரி தான் அவங்க வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா எங்க அப்பா, எங்க அம்மாவ காதலிக்கவே இல்ல. அதுக்கு பதிலா அவரு வேற ஒரு பொண்ண காதலிச்சாரு. எங்க அம்மாக்கு பைபோலார் இருக்கு. அந்த நோயாலயும், எங்க அப்பா மேல வச்சிருந்த காதலாலயும் அவங்க சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க என் கண்ணு முன்னாடியே. என்னால எங்க அம்மாவ காப்பாத்த முடியல. எங்க அம்மா இப்படி சூசைட் பண்ணதுக்கு காரணம் எங்க அப்பா மேல வச்சிருந்த லவ் தான். எங்க அம்மா எந்த அளவுக்கு காதலிச்சது உண்மையோ, அதே அளவுக்கு எங்க அப்பா காதலிக்கலன்றதும் உண்ம. அவரால தான் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்கள மாரியே நான் உன்ன காதலிச்சு செத்து போக விரும்பல. நான் உன்ன உண்மையா காதலிக்கிறதுனால தான் உன்ன விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிறேன். உண்மையான காதல் என்னைக்கும் வலிய மட்டும் தான் தரும். அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பையன் என்ன காதலிக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதே மாரி நானும் அவன காதலிக்க விரும்பல. 2 பேரும் பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு, ஊருக்கு புருஷன் பொண்டாட்டியா வாழணும்னு தான் நினைக்கிறேன். உன்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணேன்னா, என் வாழ்க்கை எப்படி மாறும்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா எங்க அம்மாக்கு இருக்க அதே பைபோலார் எனக்கும் இருக்குன்னு இவ சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நான் ஒரு பையன காதலிச்சேன். நீ கவலைப்படுவியான்னு கேட்டேன். இல்லன்னு சொன்ன. இன்னொரு பையன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணா கவலைப்படுவியான்னு கேட்டேன். அதுக்கும் இல்லன்னு சொன்ன. அப்படின்னா உன் மனசுல நான் இல்லன்னு தானே அர்த்தம்? உன் மனசுல நான் இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. நான் உன்ன காதலிக்கிறதுனால என் மனசு தான் கஷ்டப்படும். அதனால தான் உன்ன விட்டு தள்ளி போகணும்னு நினைச்சேன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ பக்கத்துல உட்கார்ந்துட்டு, "நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்னன்னு தெரியுமா? நான் உன்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இந்த விஷயத்த நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஸ்டார்ட்டிங் உன்ன எப்ப தெரியுமா பார்த்தேன்? நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மென்ட் பேசினாங்களே, அப்பதான் பார்த்தேன். என் பேரண்ட்ஸ் தான் எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன். நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, என்னால எப்படி உன்ன நம்ப முடியும்னு இவ கேட்கிறா. இவ இப்படி கேட்டவுடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த 30 வருஷத்துல நான் எந்த பொண்ணு கூட ஒண்ணா இருந்ததில்ல. யாரையும் காதலிச்சதில்ல. என் மனசுல இருந்த ஒரே பொண்ணு நீதான். நான் ஒண்ணா ஸ்டே பண்ண ஒரே பொண்ணு நீதான்னு சொல்லிட்டு இருக்க. என்னால உன்ன நம்ப முடியாது போடான்னு இவ சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன். என் வாழ்க்கையில இருக்க ஒரே பொண்ணு நீதான். வேற எந்த பொண்ணுக்கும் என் வாழ்க்கையில இணை கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஃபியூச்சர்ல ஒரு வேளை வேற ஏதாவது பொண்ணு மேல உனக்கு காதல் வந்தா, அப்ப என்ன பண்றதுன்னு இவ கேட்டுட்டு இருக்க. வேற எந்த பொண்ணு மேலயும் காதல் வராது. நான் தான் சொல்றேன்ல.
ஒரு தடவை நம்பி கைய புடிச்சு பாரு. கண்டிப்பா நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். உன் அப்பா மாரி கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன்னு இவன் சொல்ல, ஹீரோயின் பாசத்தோட ஹீரோவ கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப இந்த சைடு ஹீரோவும் இவள கட்டி பிடிச்சிட்டு இருக்க. பார்த்தா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட வீட்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட புது ஃபியான்சி ஹீரோன்னு எல்லாருமே இருக்காங்க. இப்ப பாட்டி பார்த்தீங்கன்னா, "உன்ன இந்த இடத்துல பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா. உன்ன இங்க பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, தேங்க் யூ பாட்டி. நானும் உங்கள பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்ன்னு ஹீரோவும் பேசிட்டு இருக்கான். இப்ப அவங்க எல்லாம் எப்படி பேசிட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, நானும் உங்க பொண்ண காதலிச்சுட்டு இருக்கோம். நாங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம்ன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னத கேட்ட உடனே ஹீரோயினோட ஃபியான்சிக்கு கோவம் வந்துருது. எவ்வளவு தைரியம் இருந்தா எல்லார் முன்னாடி இப்படி சொல்லுவேன்னு அவன் எந்திரிச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி சண்டை போடுறத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, கடந்த 6 மாசமா தான் நாங்க 2 பேரும் எந்த அளவுக்கு காதலிக்கிறோன்றத புரிஞ்சுக்கிட்டோம். நான் அவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு ஹீரோயினோட அப்பா சொல்றாரு. இப்ப அவர பார்த்தீங்கன்னா, நம்ம 2 பேரோட ஃபேமிலியும் பிசினஸ்ல நல்ல ஃபேமிலி. அப்படி இருக்கிறப்ப, ஏற்கனவே என்னால உங்க அம்மா, அப்பா அசிங்கப்பட்டுருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த கல்யாணத்த எப்படி அவங்க ஏத்துக்குவாங்க? இது ஒண்ணும் சின்ன பிள்ளை விஷயம் இல்லன்னு அவரு சொல்லிட்டு இருக்க, என்னோட அம்மா, அப்பா கிட்ட பேசி நான் புரிய வச்சுட்டேன். அவங்கள பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதம் சொன்னா மட்டும் போதும்ன்னு சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பா என்னால முடியாது. இதுக்கு முன்னாடியாவது நீங்க 2 பேர் மட்டும் தான் சம்மந்தப்பட்டிருந்தீங்க. ஆனா இப்போ 3 குடும்பம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு அவரு சொல்லிட்டு இருக்க, பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அம்மா, அப்பா 2 பேருமே வந்துடுறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்து ஹீரோவோட ஷோல்டர்ல கைய வச்சுட்டு, நடந்த தப்புக்காக எங்களையும் மன்னிச்சிருங்க. நம்ம 2 குழந்தைங்களும் ஒண்ணா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு கண்டிப்பா எங்க சப்போர்ட் இருக்குன்னு சொல்ல, நீங்க எதுக்காக மேடம் இங்க வந்தீங்க? இவங்க தான் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிட்டு இருக்காங்கன்னா, நீங்களும் சப்போர்ட்டான்னு சொல்ல, இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அவருக்கு தான். கல்யாணத்துக்கான கிஃப்ட்ப்பா. இத கொண்டோய் அவர்ட்ட குடுத்துட்டு வந்துருன்னு சொல்ல, ஹீரோவும் அந்த ப்ராஜெக்ட் பேப்பர எடுத்து அவங்க அப்பாட்ட குடுக்குறாரு. பார்த்தா அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அத பார்த்தோம்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட்ட என்ன நம்பி தர்றீங்களா?" என்னால அத நம்பவே முடியலன்னு அவரு வாய பொளந்துட்டு இருக்க, ஹீரோயினோட புது ஃபியான்சி பார்த்தீங்கன்னா, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவள என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பார்க்கிறியா? அது கண்டிப்பா நடக்காதுன்னு" அவன் ஹீரோவ புடிச்சு அடிச்சிடுறான். இப்ப அவன் மறுபடியும் ஹீரோவ அடிக்கலான்னு வர, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவனோட கைய பிடிச்சுட்டு, "நீ கோவப்படுறதுல ஞாபகம் இருக்கு. ஆனா இதுக்கு மேல ஒரு அடிபட்டாலும் நான் உன்ன சும்மா விட மாட்டேன். ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போடா." மாமனாரே சிரிச்சுட்டாருன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க, அவனும் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அவன் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பு எடுத்துட்டு வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட குடுத்துட்டு, "என் மேல எந்த கோவம் இருந்தாலும் தாராளமா நீங்க காட்டலாம். நான் உங்க பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுல உறுதியா இருக்கிறேன். அதுக்கான தண்டனையையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இந்தாங்க என்ன அடிங்கன்னு" சொல்லி கம்ப குடுத்துட்டு இருக்க, அவங்க பாட்டி பாத்தீங்கன்னா, "ஏன்டா சின்னஞ்சிறுசுங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்குச்சுங்க. விடுவேன். அதுங்க ஃபீலிங்ஸ வளர்த்துக்க அதுங்களுக்கு டைம் தேவைப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்காம விட்டேன்னா உனக்கு தான் பிரச்சனை ஆயிடும்னு" பாட்டி அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா, "நீ அவள தான் கட்டிக்கிறேன்னு உறுதியா இருக்கிறப்ப என்கிட்ட எதுக்கு வந்து கேட்கிற? அவள கூட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதுதானேன்னு" சொல்ல, "உங்க பர்மிஷனோட தான் இந்த கல்யாணம் நடக்கும். எல்லாரோட சம்மதத்தோட தான் நடக்கும்னு" ஹீரோ பேசிட்டு இருக்க, அவங்க அப்பாவும் சரின்னு ஒத்துக்கிறாரு. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ ஹீரோ வீட்ல இருந்து அவளோட திங்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு அவளுக்கு அவளோட ஃபியான்சி தான் கால் பண்றான். இவன் கால் பண்ணி, "நம்ம 2 பேரோட கல்யாணத்த உன்னோட எக்ஸ் வந்து நிப்பாட்டிட்டான் தெரியுமா? உன்ன காதலிக்கிறதா சொல்லி உங்க அப்பா கிட்ட பர்மிஷனும் வாங்கிட்டான். அவன நான் சும்மா விட மாட்டேன்னு" இவன் கத்திட்டு இருக்க. உண்மையாவ சொல்றேன்னு இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, எங்க அவன்னு கேட்கிறான். அவன் இந்த மீட்டிங்க முடிச்சுட்டு எங்கேயோ பிசினஸ் ட்ரிப் போறானாம். ஏர்போர்ட்ல இருப்பான்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயின் வேகமா ஹீரோவ பார்க்க ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறா. இப்ப அவ ஹீரோவ பார்த்து, "இவ்ளோ பெரிய பிரச்சனைய சால்வ் பண்ணியிருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு" சொல்ல, சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு பார்த்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரோட வாழ்க்கைக்கு யாராலயும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, இவ்ள பார்த்தீங்கன்னா, ஆனந்த கண்ணீரோட ஹீரோவ பார்த்துட்டு வேகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறா. இப்ப அவங்க 2 பேரும் சந்தோஷமா கட்டி பிடிச்சிட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின தூக்கி வச்சு சுத்திட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின தனியா கூட்டிட்டு வந்து அவ கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப அவகிட்ட என்ன சொல்றான்னா, "சரி நம்ம 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட்லாம் வேண்டான்னு" சொல்லிட்டு இருக்க, இவ்ளோ சரின்னு சொல்றா. இப்ப அவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க உள்ள பூவ எடுத்து குடுத்து, "பாத்தியா உனக்காக நான் நெறைய விஷயம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப ஹியூமரஸான ஆளா மாறிட்டேல" அப்படின்னு சொல்லி குடுக்க, இவ்ளோ அந்த பூ எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஃபர்ஸ்ட் டைம் உன்ன பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் உன் கூட ஒண்ணா சேர்ந்து வாழணும்னு தான் தோணுதுன்னு" இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா 1 1/2 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வர, பார்த்தா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன் தம்பிய பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கான். இப்ப அவங்க தம்பியோட குழந்தை ஓடி வந்துட்டு, "என்னோட குட்டி தம்பி, தங்கச்சிய பார்க்கலான்னு வந்தேன்னு" குழந்தைங்க கூட பேசிட்டு, இப்ப என்ன சொல்லுதுன்னா, "அங்கிள் என்னோட அம்மா, அப்பா 2 பேரும் ரொம்ப மோசம். எப்ப பார்த்தாலும் என்ன ரூம்ல தனியா விட்டுட்டு இவங்க மட்டும் எந்திரிச்சு போயிடுறாங்க. அப்பா இருக்காரே அதுக்கு மேல எப்ப பார்த்தாலும் அம்மா கூடவே போய் படுத்துட்டு இருக்காருன்னு" சொல்லி குட்டி பாப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அத பார்த்தா அவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்துட்டு ஃபேமிலியா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, புடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். பாய்.